கொடைக்கானலில் டாஸ்மாக் பார்கள் அடைக்கப்பட்டிருப்பதால் மது குடிப்பவர்கள் சாலையோரங்களில் அமர்ந்து மது அருந்தக்கூடிய அந்த காட்சி என்பது தற்போது வெளியாக இருக்கிறது. இதனால் அங்கு வசிக்கக்கூடிய மக்கள் பெரும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். இது பற்றிய மேல் விவரங்களை வழங்குவதற்காக கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா முக்கிய இடங்களில் பார்த்தீங்கன்னா 5க்கு மேற்கொண்ட டாஸ்மார்க் அங்கே பார் செயல்பட்டு வந்துச்சு. தற்போது அந்த இடத்துல வந்து பாரை வந்து சமீப காலமாக மூடி வச்சுருக்காங்க. மதுப்பிரியர்கள் பார்த்தீங்கன்னா மது பாட்டில்களை வந்து வாங்கிட்டு ரோட்லையும் போகிற வர மக்களுக்கு இடையூறாக பொது சாலைகளில் குடித்து வராங்க. அதை வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை நண்பர்களுக்கு எங்களோட கொடைக்கானல் மக்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். அவங்க ரோட்ல குடிக்கிறதுல எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் சார், இங்கே பார்த்தீங்கன்னா மெயினான இடத்துல தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், அதே மாதிரி அரசு மருத்துவமனை, காவல்துறைக்கு அருகாமையில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள் மாணவிகள் சென்று வர வழியில தான் இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குடித்து விட்டு அங்கனே படுத்துக்கிறாங்க. போகிற வர மக்கள்களையும் துன்புறுத்துறாங்க. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை நண்பர்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அங்கங்கே டாஸ்மார்க்கை மூட சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் மூடாமல் செயல்பட்டு வருகிறது. அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக முதல்வருக்கு கேட்டுக்கொள்கிறோம். முக்கிய சாலை இந்த பாருங்க, பின்னால் இருக்க ஒயின் ஷாப் ஒன்று, இது வந்து பக்கத்தில் பள்ளிகள் இருக்கு, பள்ளிக்கூடம் இருக்கு. அது ஊனமுட்ட ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு. ரெண்டாவது ஒரு பிரைமரி ஸ்கூல் ஒன்று இருக்கு, கோயில் ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு மெயின் சாலை, ஒரு கொடைக்கானல இருந்து வத்தலகுண்டு போகிற சாலை. இது இந்த பஸ்ஸு ஃபுல்லாக அங்கிட்டு தான் போகுது. இதில் வந்து ரோட்டில் நின்று குடிச்சிட்டு, இந்த பார்கள் அடைச்சதுனால என்னன்னா ரோட்டில் நின்று குடிச்சிட்டு அங்கன்னு குடிக்கிறாங்க. எங்கள் வீட்லாம் ஒரு வீட்டில் இருந்து பொம்பளை ஆளுங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு கூட்டிகிட்டு வரோம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர சூழ்நிலை இப்போ இருக்குது. கொடைக்கானல் ரொம்ப கெட்டு போயிருக்கு இந்த பார்கள் அடைச்சதுனால. அதை கொஞ்சம் பார்த்து மாவட்ட நிர்வாகம், இந்த டாஸ்மார்க் நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்கணும். கொடைக்கானலில் டாஸ்மாக் பார்கள் அடைக்கப்பட்டிருப்பதால் மது குடிப்பவர்கள் சாலையோரங்களில் அமர்ந்து மது அருந்துவதால் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் கடும் இன்னலுக்கு ஆளாவதாக தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பள்ளிக்கு அருகிலும் காவல் நிலையத்திற்கு அருகிலுமே இது போன்ற செயல்கள் நடைபெறுவதால் பொதுமக்கள் முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு அங்கு கடும் இன்னல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக காவல்துறை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் என்கிறார். கார்த்திக், விவரங்கள் என்ன கார்த்திக்? நிச்சயமாக. அதாவது தமிழகம் முழுக்க இந்த டாஸ்மாக் பார்களின் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் கொடைக்கானலை பொறுத்தவரையில் ஒரு முக்கிய சுற்றுலாத்தல பகுதியாக இருந்து வருகிறது. கொடைக்கானல் நகர் பகுதிகளில் மொத்தம் 5 டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த 5 டாஸ்மாக் கடைகளிலுமே இந்த பார்கள் இருக்கிறது. தற்போது இந்த 2 மாத காலமாகவே இந்த பார்களின் பிரச்சனை தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் பார்கள் அனைத்துமே மூடப்பட்டிருப்பதால் இந்த மதுப்பிரியர்கள் மதுவை டாஸ்மாக் கடைகளில் வாங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளின் அருகே மதுவை தொடர்ந்து அருந்தி வருவதால் தொடர்ந்து இந்த பிரச்சனைகளானது இருந்து வருகிறது. மேலும் இதனை கண்டிப்பதற்காக காவல்துறையினரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த டாஸ்மாக் கடை அருகே இருக்கக்கூடிய அந்த பார்களை முறையாக நடவடிக்கை எடுத்து அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த அரசு டாஸ்மாக் பார்களை தவிர மேற்கொண்டு தனியார் பார்களும் கொடைக்கானலில் அதிக அளவில் இருந்து வருகிறது. இந்த அரசு டாஸ்மாக் பார்கள் அனைத்தும் மூடப்பட்டிருப்பதால் தனியார் பார்களில் அதிக விலை கொடுத்து மதுவை வாங்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அரசு வந்து தனியார் பார்களுக்கு ஒரு சலுகை காட்டுவதாக கருதப்படுவதாக வேதனையும் கூட கொடைக்கானல் மக்கள் சார்பாக வைக்கப்படுகிறது. மேலும் இந்த டாஸ்மாக் கடைகளால் கொடைக்கானல் மலைப்பகுதி முழுவதுமாகவே தற்போது தொடர்ந்து நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரித்தே வரக்கூடிய நிலையில் முக்கிய சாலைகளில் இருக்கக்கூடிய இந்த பார்களை அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது எழுந்திருக்கிறது. கார்த்திக், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.